Hi students, welcome to VTNET Academy. இந்த வீடியோவில் நான் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி OMR ரெஸ்பான்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு பர்டிகுலர் கொஸ்டினுக்கு அவங்க கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி அதை கிளாஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டினுக்கு அவங்க கன்ஃபார்ம் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் என்ன கொஸ்டின் அப்படிங்கிறதெல்லாம் டோட்டலாக இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணிடலாம். ரைட், ஓகே. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நீட் 2026 வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வர 6ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமா. நீங்கள் OMR செக் பண்ணியிருப்பீங்க, ஆன்சர் செக் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் இப்போ எந்த அளவுக்கு ஒரு மார்க் இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு சீட் கிடைக்காது, நாங்கள் ரிப்பீட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு சார் இந்த வருஷம் ரிப்பீட் பண்ணட்டுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரியாக சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் நம்ம கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் ஒரு 7 months to 6 months வந்து ஆஃப்லைன் பேட்ச் கண்டக்ட் பண்ணோம். அதில் இருந்த கொஸ்டின்ஸ் இதெல்லாம் டெலிகிராம்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2025 கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின், இதை நம்ம டெஸ்ட் பேப்பரில் வச்ச கொஸ்டின். அதே மாதிரி பாருங்கள், ஏகப்பட்ட சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த கொஷின் எல்லாமே, இந்த எல்லா கொஷினும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம்லேயும் போட்டிருக்கேன். ஸோ எவ்வளோ பெரிய கஷ்டமான பேப்பராக இருந்தாலும் சரி, நம்ம கொஷின் பேப்பர் நம்ம கிளாஸஸ் தாண்டி வராது அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றே ப்ரூஃப். நீங்கள் ஒரு அகாடமி ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த அகாடமி போய் கேளுங்க. போன வருஷம் நீங்கள் டெஸ்ட் வச்சுருப்பீங்களா, போன வருஷம் நீங்கள் கிளாஸ் எடுத்துருப்பீங்களா, அந்த கிளாஸ் நோட்ஸையும் டெஸ்ட் நோட்ஸையும் கொடுங்க. நான் இந்த வருஷம் நீட் 2025 வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன்னு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் புத்திசாலி. இல்லை சார், போன வருஷம் அந்த அகாடமியில் பெரிய அளவுக்கு ஒரு பையன் மார்க் எடுத்தான், என் பையனும் அதே மார்க் எடுக்க போகிறான், அதனால் நான் அவனை கூட போய் ஜாயின் பண்ண போகிறான் அப்படின்னா ஏமாற்றத்துக்கு உட்படுவீங்க. ஏன்னா நீட் அப்படி ஒர்க் அவுட் ஆகாதுமா. அது இந்த வருஷம் அப்படி ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஒரு கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டாக வந்தோடனே ஹிஸ்ட்ரியே மாறி போச்சு. அடுத்த வருஷமும் கொஸ்டின் பேப்பர் அதுக்கேற்ற மாதிரி டிஃபிகல்ட்டாக தான் வரும். ஸோ அப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு அகாடமி எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸை சொல்கிறேன்னா, அவங்க வச்ச டெஸ்ட் பேப்பரும் அவங்ககிட்ட கூடிய கிளாஸஸே போதுமானது. இப்போ நம்ம அகாடமிலேயே டாப்பர்ஸ் வருவாங்க, அவங்கள பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணவே கூடாது. ஏன்னா அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்கள் மாட்டிக்குவீங்க. ஹிஸ்ட்ரியிலே டிஃபிகல்ட்டான பேப்பர்னு சொல்கிறாங்க, இதில் டிட்டோ அப்படியே நம்ம டெஸ்ட் பேப்பர்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்துருக்கு. நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுட்ருக்கேன், நம்ம சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட் வீடியோவில் இது எல்லாமே இருக்குது. ரைட், ஓகே. கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வர 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமைலேருந்து ஃப்ரைடேலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோமா. அட்மிஷன் ஓப்பனில் இருக்குது. வெறும் 25 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்மிஷன் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி ஆன்லைன் பேட்ச் இந்த வருஷம் நம்ம அகாடமி சார்பில் நடத்த போகிறது இல்லைம்மா. கொஸ்டின் பேப்பர் வரக்கூடிய டிஃபிகல்ட்டுக்கு இந்த ஆன்லைன் பேட்ச் பத்தாது. ஸோ அதனால் இந்த வருஷம் ஆன்லைன் பேட்ச் இல்லை, ஒன்லி ஆஃப்லைன் பேட்ச் தான். ஆஃப்லைன் பேட்சில் ஒரு 25 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து நம்ம ட்ரைன் பண்ண போகிறோம். நீங்கள் தமிழ் மீடியமாக இருக்கும் பஸ்ஸில் 65,000 இருக்கும், இங்கிலீஷ் மீடியமாக தான் 85,000 இருக்கும். ப்ரைஸ் ஹைக்கு ரீசன் வந்து நம்ம அகாடமியோட கொஸ்டின் பேப்பர் குவாலிட்டி அந்தளவுக்கு இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் இதை விட பெட்டராக கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ ப்ரைஸ் ஹைக் கண்டிப்பாக இருக்கும். இதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இருக்கும். இதையும் நம்ம வந்து ப்ரைஸ் ஹைக் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7373264210 ஆர் 9080549820 நம்ம அகாடமி நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். நம்ம அகாடமியில் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குமா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்கூல் கேம்பஸ்குள்ளேயே எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து ஸ்டே பண்ணி படிக்கிறதுக்கு எல்லாமே செட் பண்ணி கொடுத்துருக்கோம். ரைட், இது நம்ம அகாடமியோட இன்ட்ரோ. கண்டிப்பாக கொடுத்தா மட்டும்தான் இந்த அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அகாடமியில் என்னென்ன அப்டேட்ஸ் நடக்குது அப்படின்னு மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியும். மெயின் கண்டென்ட்கான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடலாம் நீங்கள். ரைட், ஓகே. இப்போ நம்ம வந்து மெயின் பாயிண்ட்டை பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இதை கம்பேர் பண்ணி போட்ட ஒரு கொஷின் தான், அதுக்கு தான் இப்போ கிரேஸ் மார்க் வந்திருக்கு. இந்த கேள்வி தான், ஓகேங்களா? இது கொஞ்சம் ஜூம் பண்ணால் உங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியும். இந்த கொஷின் தான். ஸோ இந்த கேள்வி படித்து பார்க்கலாம். அவுட் ஆஃப் த ஃபாலோவிங் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் விச் ஆஃப் த காம்பவுண்ட் வில் பி ஹேவிங் எ மினிமம் கண்டக்டன்ஸ் இன் த சொல்யூஷன். இந்த கொஷினில் வந்து மினிமம் கண்டக்டன்ஸ், இது ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் நான் வீடியோ போட்டேன். இது ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனுக்கும் கெமிஸ்ட்ரி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவில் அது போக ஒரு ஷார்ட் வீடியோலையும் இதை போட்டிருந்தோம். இதே கொஷின் வந்து ஷார்ட் வீடியோலையும் போட்டிருந்தோம். அதை நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு கிரேஸ் மார்க் வரும், கீ இல்லைனா கீ சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் 1 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்சர் ஆப்ஷன் 4. இது எப்படி அப்படிங்கிறதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியே அயான்ஸ் இருக்கோ, எந்த அளவுக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியே அயான்ஸ் இருக்கோ அந்தளவுக்கு வந்து கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா கண்டக்டன்ஸ் இருக்காது.
ஆனால் இந்த ரெண்டு இடத்துல ரெண்டு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே அந்த அயான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ எது ஆன்சராக வரும்? ரெண்டுமே ஆன்சராக வரும். அதனால் வந்து கீ ஆன்சரில் 1க்கும் 4க்கும் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் இயர்ஸ் ஒரு 2 வருஷமாக கிரேஸ் மார்க் கிடையாது. ஸோ இந்த வருஷம் கிரேஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய கொஸ்டினுக்கு சேலஞ்சிங் நடக்க போகுது. இன்னுமே கிரேஸ் மார்க் ஃபைனல் ஆன்சர் கீழே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ வரது வந்து ஃபைனல் ஆன்சர் கீ கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட் அகாடமி சார்பில் வெற்றி நீட் அகாடமி சார்பில் வைக்கப்பட்ட கொஸ்டின். இதில் சம் பேஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருப்போம். சம் பேஸில் கேட்டு அதில் கண்டக்டன்ஸை ரிலேட்டடாக கண்டுபிடிக்க சொல்லியிருப்போம், என்ன ரேஷியோவில் வந்திருக்குன்ட்டு. ஸோ இது சம் பேஸில் டெப்த்தாக படிச்சிருப்பான். நம்ம டெஸ்ட் பேப்பரில் வந்து கொஸ்டினாக இருக்கும். கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் யூனிட் டெஸ்ட் வைக்கிறப்போ இது கொஸ்டினாக இருந்திருக்கும். இந்த கொஸ்டின் அவன் டீட்டெயிலாக படிச்சிருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் நீட்லேயே என்ன பண்ணியிருப்பான், இந்த கேள்வி எழுதியிருப்பான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ண வேண்டிய திங்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயும் இது நடத்திருப்போம். ஸோ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஒரு லெட்டர்ஸ் கிளியராக இல்லைனா நான் அது டெலிகிராம்லேயும் இந்த இதெல்லாம் போட்டேன். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், கொடுக்கப்பட்ட கரைசலில் கீழ்கண்ட எந்த அணைவு சேர்மம் குறைந்த கடத்த திறனை கொண்டிருக்கும் கேள்வி. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சம்மாவை நம்ம கேட்டிருப்போம். இது நம்ம அகாடமி சார்பில் வைக்கப்பட்ட கொஸ்டின். இதை ப்ராப்பராக அவன் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தானே இதை அவன் எழுதியிருப்பான். ஸோ ஒரு கொஸ்டின் டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும். ஃபஸ்ட்டு கான்செப்ட் ரிலேட்டடாக கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இந்த பாயிண்ட் நம்ம அடிக்கடி சொல்லி கொடுத்துருப்போம். பிரைமரி வேலன்ஸ் அண்ட் செகண்டரி வேலன்ஸ் 2 கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்போம். அதில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அயான்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரீ வேலன்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஈஸியாக வந்து ஒரு சொல்யூஷனோட ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சார் சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போ அது அந்தளவுக்கு ரியாக்ட் ஆகுது இல்லையா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி கண்டக்டன்ஸ் அதிகமாக இருக்கும். நான் ரொம்ப டிஸ்கஸ் எல்லாம் பண்ணல, பிகாஸ் இது ஆல்ரெடி வீடியோ நான் போட்டேன். டிஸ்கிரிப்ஷன் அது லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். 45 கொஸ்டினுக்கும் நம்ம போட்டோம். ஸோ ஒரு விஷயம் தான், நீங்கள் எந்த அளவுக்கு நம்ம அகாடமி ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எழுதுறீங்களோ அந்தளவுக்கு நெக்ஸ்ட் இயர் ப்ராபப்ளி நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுவீங்க. மற்ற அகாடமி மாதிரி இது உங்களுக்கு ஃபேக் ப்ராமிஸ் பண்ணுற அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேணால் கிளம்புங்க. ஏன்னா இதில் ஒரு கான்செப்ட்டும் டெப்த்தாக அனலைஸ் பண்ணி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸு. ஓகேங்களா? மற்ற இது மாதிரி வந்தோம் சும்மா சேனலை ஓப்பன் பண்ணோம், 2 வார்த்தை பார்த்தோம், அவர் செம்மையாக பேசுகிறாரு, சூப்பராக பேசுகிறார், அந்த மாதிரி கதையெல்லாம் இங்கே நடக்கவே நடக்காது. இங்கே நம்ம ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்தாக சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி நாலேஜ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ரைட்டா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு தான் இப்போ கிரேஸ் மார்க் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காமல் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.